सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा ध्यानध्यातृध्येय रूपा धर्मा धर्म विवर्जिता विश्वरूपा जागरणी स्वपन्थी तैजसात्मिका सुप्ता प्राज्ञात्मिका तुर्या सर्वावस्था विवर्जिता सृष्टिकर्त्री அது வரைக்கும் பார்த்தோம். நவராத்திரி மகோத்சவங்கள் அதிலும் சரண் நவராத்திரி விசேஷமானது, அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான தினங்கள். அப்படிப்பட்டதான ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடியதான விசேஷ தினத்துல அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள், வாக்தேவிகள் அனுகிரகம் பண்ணினதான நாமாக்கள் எல்லாம் மந்திரஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான நாமாக்கள், பரம காருண்யமூர்த்தியா இருக்கக்கூடியதான அம்பாளை சொல்லக்கூடியதான அவங்களுடைய ஒரு விசேஷமாக இருக்கக்கூடியதான விஸ்வரூபத்தை சொன்னதான ஒரு நாமாக்கள். அதுல போன வாரம் விஸ்வரூபாங்கிற ஒரு நாமாவை பாதி பார்த்தோம். சாதாரணமா எத்தனை நாமாக்கள் ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். வீட்டுக்கு போனா 4 நாமா ஆச்சு 5 நாமா ஆச்சுன்னு சொன்னா கேட்டோன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு நாமா கூட ஆகலைன்னா என்ன கதை அழைத்தாரான்னு வந்துடும். அப்படி இருந்த போதிலும் இந்த நாமாவானது ரொம்ப விசேஷமான ஒரு நாமா. விசேஷம்னா என்னன்னா, இந்த நாமாவுக்கு மட்டும் ஒரு 19 அர்த்தம் சொல்ற. விஸ்வரூபான்னு என்னன்னா ஒரு 19 அர்த்தங்கள். அதுல ஒரு 17 அர்த்தங்கள் போன வாரம் பார்த்தோம். ஒன்னும் தெரியல, வேகமா போயிட்டேன்னு தான் ஒரு கமெண்ட். முழுக்க 17 அர்த்தங்கள் எதுவும் ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கப்படாது. அத்தனை அர்த்தங்களும் பார்ப்போம். அதோட மட்டும் இல்லாமல் இந்த அர்த்தங்கள்லாம் உங்க மனசுலயே நின்றுட்டு இருக்கிற போல வாக்தேவிகள் அனுகிரகம் பண்ண போற. ஏன்னா இதே அர்த்தங்களை மறுபடியும் மறுபடியும் வரப்போறது. எத்தனை இடத்துல வரப்போறதுங்கிறத மேல நம்ம பார்க்க போறோம். ஆனா அந்த அர்த்தங்கள் வரும் பொழுது நமக்கு விஸ்வரூபாங்கிற நாமா ஞாபகம் வராது. அதான், ஆனா இதே அர்த்தங்களை சொல்ல போறோம். அதனால்தான் கொஞ்சம் வேகமா போனோம். இருந்த போதிலும் அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை எப்படி அம்பாள் இருந்துட்டு இருக்கா, சகல சிருஷ்டி, ஸ்தூல சிருஷ்டி, சூக்ஷ்ம சிருஷ்டி, எல்லா விதமான சிருஷ்டியும் பண்ணக்கூடியதான ரூபமா அம்பாள் இருக்கா. அதே மாதிரியே சிருஷ்டி ஸ்திதி லயஸ்வரூபணியா அம்பாள் இருக்கா. வியஷ்டி சமஷ்டி ஜீவஸ்வரூபணியாக அம்பாள் இருக்கா. துரிய தசைக்கு மேல அம்பாள் இருக்கா. வேதாந்தங்களை நீங்க துரியம் தான் பாக்குறேன். ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்தி, அதுக்கப்புறம் துரியம்னு. நாங்க துரியம் துரியாதீதம் வரைக்கும் ஒத்துட்டு இருக்கோம். அது என்ன ஒன்னும் எங்கேயும் வேதத்துல சொல்லலையேன்னு சொல்லப்படாது. எல்லாத்துக்கும் வேதத்துல அத்தாரிட்டி இருக்குன்னு சொன்னோம். அதற்கு ஜீவ பிரம்ம ஸ்வரூபமா அம்பாள் இருக்கான்னு சொன்னேன். மகா காரணமான ஸ்வரூபம், அகங்கார மகத்தத்துவ இவைகளுக்கெல்லாம் காரணமா இருக்க அம்பாள்னு சொன்னேன். திரோதான அனுகிரக ஸ்வரூபமா அம்பாள் இருக்கான்னு சொன்னேன். போன நாமா இதுக்கு முன்னால தர்மா தர்ம விவர்ஜிதா அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்படி தர்மா தர்ம விவர்ஜிதமாக யார் இருக்கா? விஸ்வரூபா. அங்கே ஒரு அம்பாளுடைய ஸ்வரூபம் சொன்னோம். சமஷ்டி ஸ்வரூபமா அம்பாள் இருக்கா. யார நினைச்ச மாத்திரத்தினால மனுஷனுக்கு இந்த நாய் பொழப்பு, இன்னொருத்தருக்கு அடிமையாக கை கட்டிண்டு நிக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கையில ஒரு நிலை வரவே வராது. சுதந்திரமாக இருக்கக்கூடியதான ஒரு நிலை, எப்பொழுதுமே இருக்கக்கூடியதான ஒரு நிலை வரும் அப்படின்னு சொன்னேன். ஷோடச கலாஸ்வரூபமாக அம்பாள் இருக்கான்னு சொன்னேன்.
சச்சிதானந்த ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கான்னு பார்த்தோம். அகோராத்திர ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கான்னு பார்த்தோம். பஞ்சதசி மந்திரத்துல 15 எழுத்துகள் இருக்கு. அந்த எழுத்து வடிவமாக அம்பாள் இருக்கா. கா ஏ இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த 15 ஸ்வரூபத்துக்கும் அப்பாற்பட்டதாக ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அதனாலதான் இந்த வித்யக்கு ஸ்ரீவித்யான்னு ஒரு பேர் வந்தது அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம் லல்லலட்சுமிதரர் சௌந்தர்ய வியாக்கியானத்துல ஸ்புட்டமாக சொல்லியிருக்காருங்கிற ஒரு பீஜத்தையும் பார்த்தோம். இது இங்க மட்டும் இல்ல, சுபோதய ஸ்திதிக்கு வியாக்கியானம் பண்ற காலத்திலையும் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காருங்கிறத பார்த்தோம். பகல் வடிவமாகவும் ராத்திரி வடிவமாகவும் அம்பாள் இருக்கா, காலஸ்வரூபடியா அம்பாள் இருக்கான்னு பார்த்தோம். ஸ்ரீவித்யா மந்திரத்துல பஞ்சதசி மந்திரத்துல 15 எழுத்து இருக்கிறதாகவும் 3 கூட்டங்களாக இருக்கிறதாகவும், இந்த 3 கூட்டங்கள் வாக்பவ கூட்டம், காமராஜ கூட்டம், சக்தி கூட்டம் எனப்படுவதாகவும், அதுல ஒவ்வொரு எழுத்து கூட்டத்திலையும் இருக்க எழுத்துகள்ல முதல் கூட்டத்துல 5 எழுத்து, 2வது கூட்டத்துல 6 எழுத்து, 3வது கூட்டத்துல 4 எழுத்து. ஏன் இப்படி இருக்கு? 5 5 5 15 5 15 இருக்கப்படாதா? சக்தி கூட்டம் சாதாரணமா நமக்கு சக்தி வேணும்னு சக்தியை குறைச்சு விட்டு 4 சொல்லிருக்கல. சக்தி கூட்டத்துல கொஞ்சம் ஜாஸ்தினா போடணும் அப்படின்னா நமக்கு சக்தி இருந்தாலும் உங்க ஆசை நிறைய இருக்குன்னு அத்தனை ஆசையும் பூர்த்தி பண்றதுக்காகத்தான் 2வது கூட்டமா இருக்கக்கூடியதான காமராஜ கூட்டத்துல, அந்த கிளீங்கார வடிவமா இருக்கிற காமராஜ கூட்டத்துல ஒரு 6 எழுத்து போட்டிருக்கோம். அதுல ஒரு எழுத்து தூக்கி அங்க போட்டுக்கலாம். சோ ஏதாவதா 15 எழுத்து இருக்குன்னு சொன்னேன். இந்த 15 எழுத்து இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா, இது எப்படி சொல்லி இருக்குன்னா, தர்சாதி பௌர்ணமாசி பரியந்தம், அமாவாசையிலிருந்து வரிசையாக தேய்பிரையில இருக்கக்கூடியதான ராத்திரிகள் எல்லாம் விசேஷமாக வேதத்துல தைத்தரிய ஆரண்யத்துல சொல்லி இருக்குன்னு சொன்னோம் பிராமணத்துல. அதே மாதிரியே கிருஷ்ணபக்ஷ ராத்திரிகள் எல்லாம், கிருஷ்ணபக்ஷ பகல்கள் எல்லாம் அத அதே பிராமணத்துல பிரஸ்துதம் விஷ்டுதம் சமுஸ்துதம் கல்யாணம் விஸ்வரூபம் சுக்ரமவிரதம் தேஜஸ்வி தேஜஸ்தமித்தம் அருணம் பானுமன் மரீச்சிமத் அபிதப்தவஸ்விதம் சுதா சுதம் சுன்வதி பிரசூதா சூயமானாபிஷூயமானா பிரீதி பிரபாதம் பாத்ருப்திஸ்தர்ப்பயந்தி காந்தா காம்யா காமஜாதி யுஷ்ணதி காமதுகா அப்படின்னு எதிர்வேதத்துல இந்த கிருஷ்ணபட்ச பகல்கள் எல்லாம் சொல்லிருக்க. இந்த கிருஷ்ணபட்ச சுக்லபட்ச ராத்திரிகளும் கிருஷ்ணபட்ச பகல்களும் இப்படி சொல்லி இவைகள்லாம் பிரஸ்னோபனிஷத்துல வேற சொல்லி இருக்குன்னு பார்த்தோம். இதுக்கு சமானமா ஏதோ புதுசா அங்கே சொல்றது இல்ல. பிரஸ்னோபனிஷம் நமக்கு இது புதுசுன்னா வேதம், இதுவும் புதுசு அதுவும் வேதம் தான். இருந்த போதிலும் உபனிஷத்து நம்ம ஏதோ ஓரளவுக்கு பார்த்திருக்கிறதுனால அகோராத்திர ஸ்வரூபமாக அம்பாள் இருக்காங்கிறது பிரஸ்னோபனிடத்துல இருக்குங்கிற விஷயம் பார்த்தோம். மாதோபை பிரஜாபதி அப்படின்னு கிருஷ்ணபட்சயே வரையே சுக்லபட்ச அன்னம் அப்படின்னு விசேஷமா பிரஸ்னோபனிடத்துல சொன்னதுன்னு சொல்லி இப்படி சுக்லபட்ச சதுர்த்தி, கிருஷ்ணபட்ச பஞ்சமி இப்படி 2 விதமா இருக்க. ஏன் இப்படின்னா தசமி விதமான ஏகாதசி இருக்குமே, ஆனால் அதுதான் கிரகிக்கணும் அப்படின்னு விசேஷமா தர்மசாஸ்திரத்தையும் பார்த்து இது வரைக்கும் பார்த்தோம். இது வரைக்கும் எத்தனாச்சு? 18 அர்த்தங்கள் ஆச்சு. போன வாரம் என்ன ஆச்சுங்கிறது 18 அர்த்தங்கள் சொன்னோம் விஸ்வரூபாங்கிற ஒரு நாமாவுக்கு. இப்ப இன்னொரு அர்த்தம் மிச்சம் இருக்கு. அந்த அர்த்தம் இப்ப பார்ப்போம். ஏவம் ராத்திரி விசேஷஸ்ய திவச விசேஷஸ்ய உபலட்சண ரீத்யா ஸ்லேஷலிப்தயா, இந்த புத்தகத்துல 120வது பக்கம். ஏகைகஸ்ய உபாதானேபி, ஒவ்வொரு ராத்திரிய மட்டும் எடுத்துக்கொண்ட போதிலும் சர்வராத்திரி ரூபா சர்வ திவச ரூபா காலஸ்வரூபிணிங்கிற அர்த்தம். எல்லா பாகங்களும் எல்லா ராத்திரியிலும் அம்பாள் இருக்கா. ஆகையால் தான் அம்பாள் மந்திரம் ஜபிக்கிறதுக்கு இந்த சமயம் ஜபிக்கணுமா, காலமே ஜபிக்கணுமா, ராத்திரி ஜபிக்கணுமா, மத்தியானம் ஜபிக்கணுமா, இந்த கதையே கிடையாது. எப்பொழுதுமே சொல்லிண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். சர்வராத்திரி ரூபா சர்வ திவச ரூபாச்சா இத்யர்த்த பர்யவஸ்யதி. அதையேவ ஈதிருஷ ஞானே பல விசேஷ ஸ்ரூயதே. இந்த ஞானத்துக்கு
சயோஹவா ஏதா மதுகிருதஸ்ய மதுவிருஷாம்ஸ்ச வேதா குர்வந்தி ஹாஸ்யைதா அக்னௌ மதுநாஸ்ய இஷ்டாபூர்த்தம் தயந்தி அதயோ ந வேதனஹாஸ்யைதா அக்னௌ மது குர்வந்தி தயந்தியஸ்ய இஷ்டாபூர்த்தம். அப்படின்னு இதே இந்த பஞ்சதசி மந்திரத்தினுடைய பலத்தை வேதம் சொல்றது. சயோஹவா ஏதா மதுகிருதஸ்ச, இப்படி யார் மதுகிருதஸ்ச மது விருஷாம்ச, மதுவை பண்றவா தேனை பண்ணக்கூடியதும் தேனை அனுபவிக்க கூடியதும் அப்படி இருக்கக்கூடியதான வேத குர்வந்தி ஹாஸ்ய ஏதா அக்னௌ மது, இப்படி தெரிஞ்சுண்டு யார் ஜபிக்கிறாளோ அவளுக்கு என்னாச்சு? அக்னௌ மதுநாஸ்ய இஷ்டாபூர்த்தம் தயந்தி, இவாளுக்கு இஷ்டாபூர்த்தம் அவன் பண்ணினதான கர்மாக்கள் எதுவும் அழியறதில்லை. கர்மா பண்றோம், யாகம் பண்றோம், ஆத்துல கணபதி ஹோமம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், ஆனா அதனுடைய பலம் நமக்கு கிடைக்கிறதா? அந்த பலமானது நிறைய ஒழுகி போறது. ஏன்? பொய் சொன்னா. பொய் சொல்லாம இருக்க முடியுமா சார்? இல்லைன்னா பண்ணி பிரயோஜனம் இல்லை, அவ்வளவுதான். பொய் சொல்லப்படாது, இன்னொருத்தர மனசு நோகும்படி நடந்துக்கப்படாது. வேற ஒண்ணும் உங்களை சொல்லலையே. இன்னொருத்தர் மனசு நோகாம இருங்க, அவன் வச்சுட்டா வச்சுக்கிட்டோம்னு இருங்க. அவளுக்கு வாய் இருக்க வைர, நீங்க நல்ல மார்க்கத்துல இருக்க. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதோ, எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு சாஸ்திரம் சொல்லணும். நான் சாஸ்திரம் வாசிக்கலையான குரு சொல்லணும், பெரியவா சொல்லணும். அந்த வழியில இருங்க, சாஸ்திரம் சொன்னதான வழியில போங்க. யாரோ வேறாளோ யாரோ என்ன கமெண்ட் பண்றாளோ பண்ணினா பண்ணிட்டோம், அவளுக்கு பகவான் வாக்கு கொடுத்திருக்கார், பண்ணிக்கிறா. செவத்த வயிறான்னு சும்மா இருங்களேன். அதுல நான் என்ன உப்பு சாப்பிடலையா? டாக்டர் தான் சாப்பிட வேண்டாட்டாரு. கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஊரை திருத்துறதுக்கு நீங்க இல்ல, நீங்க உங்க கேரக்டர் மாறணும். மனுஷன் நல்லவனாக ஆறதுக்காக முயற்சி பண்ணணும். ஒருத்தர் கிட்ட வந்து சொல்ற, நீங்க சொல்றபடி நடந்தா என் தலையில முழகத்தை வச்சு விடுவானேன்னா இப்ப தைக்காம இருக்காளான்னு கேட்டேன். வேற என்ன பண்ண முடியும்? விவகாரம் ஒழுக்க அதான் பண்ணிட்டு தான் இருக்க. நீங்க எப்படி இருந்தாலும், எவ்வளவு ரோஷமா இருந்தாலும், எவ்வளவு நீங்க திங்கு பண்ணினாலும் இன்னொருத்தன் உங்களுக்கு வரத்தான் வருவான். ஆனா வாழ்க்கையில நம்ம நல்ல வாழா அமைச்சுக்கலாமோ இல்லையோ? பகவானுக்காவது நம்ம மேல பிரீத்தி இருக்கலாமோ இல்லையோ? உலகத்துல யாரையும் நீங்க சந்தோஷப்படுத்த முடியல, பகவானையாவது சந்தோஷப்படுத்தலாமோ? அம்மா என்ன காப்பாத்திருக்கா, திராகியா தரதரிச நீலோத்பலருக்கா தவியாம் சந்தீனம் ஸ்னபய கிருபையா மாமப்பி சிவே. ஊர்ல இருக்கிற யார காப்பாத்துறேன், ஏன் காப்பாத்தலாம் நான் கேட்கலமா, என்ன மட்டும் கொஞ்சம் காப்பாத்துங்க. மாமப்பி சிவே அனீனாயம் தன்யோ பவதி நட்டத்தே ஹானி ரியத்த. உங்க கண்ணு என் பார்வை என் மேல விழுந்தேன்னு நான் சௌக்கியமா இருப்பேனே, இதனால உங்களுக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்லையே. அம்பாள் எப்படி பிரார்த்தனை பண்ணலாமோ இல்லையோ? வேற அது இது எங்களால பண்ண முடியாது. உலகத்துக்கு காசெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் சகாயம் பண்ண முடியல, கொஞ்சமா தான் காசு இருக்கு. சரீரத்துல சகாயம் பண்ணவன நம்ம எழுந்து நிக்கிறதுக்கே நமக்கு சிரமமா இருக்கு. அட்லீஸ்ட் ஒருத்தர வையாம இருக்கலாமோ இல்லையோ? இன்னொருத்தர் வேலையில துன்புறுத்தாம இருக்கலாமோ இல்லையோ? இன்னொருத்தர் அனாவசியமா ஹிம்சை பண்ணாம இருக்கலாமோ இல்லையோ? அதாவது நம்ம பண்ணலாமே. ஏன் இப்படி யார் பண்றானோ வாழ்க்கையில இப்படி அமைத்து கொண்டு கொஞ்சமாவது ஜபம் பண்ணினாலும் போறோம். என்ன பண்ற? இஷ்டா போர்த்தம் நகயந்தி. நீங்க பண்ணினதான எல்லா புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேர்றது. இல்லாத போனா எவ்வளவு பண்ணினாலும் ஓட்டப்பானையில இருக்கக்கூடியதான ஜலம் மாதிரி ஒழி போறது. அதான் சொல்றது. அதையோ நவேதா நஸ்ய ஏதா அக்னௌ மதுர்வந்தி. உள்ள இருக்கிற ஜட்டராக்னியில இந்த மது போகலியா. தயந்திய இஷ்டாபூர்த்தம். இஷ்டாபூர்த்தம் எல்லாம் அழிகிறது. இஷ்டம்னா ஸ்ரௌதமான கர்மாக்கள், பூர்த்தம்னா ஸ்மார்த்தமான கர்மாக்கள். நம்ம பண்ணக்கூடியதான நவகிரக ஹோமம், கணபதி ஹோமம், பூஜை, ஜபம் இவையெல்லாம் ஸ்மார்த்தமான கர்மாக்கள். ஸ்ரௌதமான கர்மாக்கள் யஜ்ஞ யாகாதிகள் எது இருந்தாலும் சரி. இப்படி அம்பாளுடைய மகிமை தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கைய நல்லதாக அமைத்துக் கொண்டிருப்போமேயானால் சகல க்ஷேமத்தையும் அடைவோம். அத்திர மதுகிருத் சப்த ராத்திரி பரா. இந்த வேதத்துல மதுகிருத்த மது விருஷாம்சான்னு சொல்லியிருக்கா இல்லையா? இந்த மதுகிருத்துங்கிறத ராத்திரி, மது விருஷம்னு சொன்னா பகல் அப்படின்ற. யா ஏதா பூர்வபட்ச அபரபட்சயோ ராத்திரயா. இப்படி சுக்லபட்ச ராத்திரிகளும் கிருஷ்ணபட்ச ராத்திரிகளும் தா மதுகிருத
யானி அகானிதே மதுருஷா, அகங்கள் பகல்கள் எல்லாம் மது விருஷங்கள்னு பேரா, ராத்திரி எல்லாம் மது கிருத்தம்னு மது கிருத்துன்னு பேரா. மது குர்வந்தி இது வர்ஷந்தி இது அவயவசக்தே மது குர்வந்தி இது மது கிருதா. மது வர்ஷந்தி தேன அப்படியே மழையா பெய்யறதாம். உம சரீரத்துக்குள்ள அந்த அம்பாள கிரீங்கார ரூபமாக நினைச்சு ஒரே ஒரு பீஜம் சக்தி பீஜத்தை தியானம் பண்ணிட்டு காலமே எழுந்து ஒரு 5 மணிக்கு அம்பாளுடைய ஹிருதயம் அப்படின்னு சௌஹுங்கிற அந்த மந்திரத்தை சௌபாகிய விமர்சம் ஆமர்சம்னு பேர். இப்படி யாரு பண்றாளோ அவளுக்கு எல்லா விதமான காரியங்கள் அவ பண்ணிதான புண்ணியம் எல்லாம் அவனிடத்துல அப்படியே வந்து நிக்குமா. நமக்கு நிறைய புண்ணியம் பண்றோம், ஆனா அதே புண்ணியத்தை செலவு பண்ணிட்டே இருக்கும். மது வருஷம் நமக்கு நிறைய மது அப்படியே வருஷம் வருஷிக்கிறா போல ஆயிடும் அப்படின்னு, மழை பெய்யறா போல பெய்யும். ஆண்டாள் நெய் பெய்யுதுன்னா நெய்ய போட்டுன்னா சொல்லணும். திருப்பாவையில சொல்லும் பொழுது நெய் பெய்யுதுங்கிறா. என்ன விவகாரம் அந்த அப்படி போடணும். இந்த வீட்டுக்காரர் நெய்ய மீதி எல்லாரும் எல்லாம் பரிமாறுவா, நெய் மட்டும் அந்த கிரகிணி தான் பரிமாறுவா. அது விவகாரமா இருக்கு. அது அந்த பாத்திரத்துல அந்த ஸ்பூன் இருக்கு பாத்தீங்களா, அந்த மின்னல் மாதிரி ஆடிட்டு இருக்கான். ஆனா ஒரு டிராப்பும் விழலன்ட்டார் விவகாரம் முழுக்க. ஏண்டான்னா நெய் விலை ஜாஸ்தியா இருக்குன்னு. அப்படியா? நெய் எப்படி போடணும்? பிராமணர் கைய வச்சுட்டா கை நிறைய தொன்ன மாதிரி அப்படி நெய்ய போடணும். அந்த ஆவக்காய் போட்டு வச்சுட்டு சாப்பிட்டானையானால் டாக்டர் கொலஸ்ட்ரால பார்க்க வேண்டாம், ஆளை பார்த்தாலே தெரியுங்கிறா. ஒன்னும் அம்பாள் பார்த்துப்பா. அப்படி விசேஷமாக அது வர்ஷந்தீனர் மது குர்வந்தி வர்ஷந்திகாய்ஜ அவயவசக்தேஷ்டா. ஆகையால் மது கிருத்துன்னு ராத்திரி, மது விருஷான்னா பகல். ஏதா யோ வேதா, இப்படி யார் தெரிஞ்சுக்கிறாளோ, தத்யேதா திவச சகிதா ராத்திரயா, பகலும் இரவும், அக்னவு பைந்தவஸ்தானா. அக்னின்னு என்ன? இந்த நம்ம சரீரத்துல பிந்து ஸ்தானம் சஹசிராரம், ஸ்ரீசக்கரத்துல பிந்து ஸ்தானம் 9வது ஆவணம் சர்வானந்தமய சக்கரம். நம்ம ஆக்ஞா சக்கரம் 2 புருவங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மரந்திரம் பரியந்தம் ஒரு மேரு மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அந்த பைந்தவஸ்தானத்திலிருந்து பிரம்மரந்திரம் மது பிரம்மரந்திராத் மது குர்வந்தி ஸ்ராவயந்தி. அது ஸ்ரவந்தியில ஸ்ராவயந்தி ஒழுகும்படி பண்றாளாம் அம்பாள். இந்த ஜன்மாவில நீங்க க்ஷேமத்தை அடையணும்னு. அஸ்ய இஷ்டாபூர்த்தம் கர்மஜாதம் ந தயந்தி. இஷ்டாபூர்த்தம் கர்மஜாதம் பண்ணினதான வைதிக கர்மாக்களோ ஸ்மார்த்த கர்மாக்களோ, கொலுவுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் சாப்பிட்டீங்களோ, அதுவோ எல்லாமே புண்ணிய கர்மா தான். அம்பாளை பார்த்தா சரி, அம்பாளை நினைச்சா சரி. ஒருத்தராத்து கொலுவுக்கு போனேன், அழகா வச்சுட்டு இருக்கா பொம்மை எல்லாம், நடுவுல ஒரு அம்பாளை வச்சுட்டு இருக்கா. மீதியில இப்ப கான்செப்ட் குழு ஆயிடுச்சு. இப்ப குழுவானது தனித்தனியா முன் மாதிரி தசாவதாரம் பொம்மைகள் அப்படி எல்லாம் பொம்மைகள் கிடையாது. ஒரு கான்செப்ட். இந்த வருஷம் என்விரான்மெண்ட் கான்செப்டா பேப்பர்ல போடுறான் சார் விவகாரம் முழுக்க. உமக்கு ஏது டைம் இருக்குன்னு ஏதோ அப்படி பார்த்தேன். கான்செப்டுவல் குழு இந்த வருஷம். அப்படி இருந்தாலும் கிரிக்கெட் பேட்டா ஒரு செட் இருந்தாலும் அவைகள் ஸ்கேம் குழுன்னு ஒருத்தர் வச்சிருக்காரு. என்னென்ன ஸ்கேம் நடந்தோ தனியா ஒரு குழு பெசன் நகர்ல விவகாரம் முழுக்க. அத்தான குழுல இருந்த போதிலும் நடுவுல ஒரு அம்பாள் பொம்மை இருக்கோ இல்லையா, அதை நீங்க பார்த்தா போருமா. அந்த அம்பாளுடைய ஒரு க்ஷணம் உங்க மனசுல ஆஹா நன்னா இருக்கு, எவ்வளவு அழகா அம்பாளுடைய பொம்மை இருக்கு போரும்னு காப்பாத்துறாள் அம்பாள். அதனால குண்டலினி ஜயந்தி பீத்வான லோபயந்தி எதிரேகே அனிஷ்டமாக அதய இத்தியாதின குண்டலினி உத்தாபனேன மதுஸ்ராவணேன. மூலாதாரத்திலிருந்து குண்டலினியானது உங்க ஜபத்தினால மேல கிளம்பி பிரம்மரந்திரம் போய் அங்கிருந்து அமிர்தா பகுதா தோகமானம் சரணம் நோ லோகே அப்படின்னு மதுசிரவணத்தினாலையும் சுதாதாராசாரைஹி சொல்லிருக்கா இல்லையா. அப்படி மதுசிராவணேன தாராலாக்கா ஷாஹ ஷட்சை டாக்கினி ராகினி காக்கினி யாக்கினி ஹாக்கினி அப்படின்னு அந்த 7 தேவதைகளும் டாக்கின்யாது மண்டலான் ஆப்லாவன ரூபாந்தர கர்மணி சத்யேவா. இப்படி சரீரம் முழுக்க பகுதா தோகமானம் அப்படின்னு சரீரம் முழுக்க அந்த ஆனந்த பெருக்க வறுமையானால்
பாக்கியானி யஜ்ஞானி கர்மாணி, நீங்க பண்ணக்கூடியதான யஜ்ஞங்கள். வேதாந்த சிரவணமே ஒரு யஜ்ஞம். இது ஞான யஜ்ஞம். தினே தினேஷ வேதாந்த சிரவணாத் பக்தி சம்யுதாத் குரு சுஷ்ரூஷையா லப்தா கிருஷ்ர அசீதி பலம் லபே. ஒவ்வொரு நாளும் நீங்க வேதாந்தத்தை கேட்க கேட்க 80 கிருஷ்ண சாந்திராயணம் விரதம் பண்ணினா எவ்வளவு பலமா அவ்வளவு பலத்தை மூட்டை கட்டிட்டு போறாராம் ஒவ்வொருத்தரும். இந்த பலம் எல்லாம் ஒரு நாளும் அழியாதுங்கிறார் அம்பாள நினைச்சா. சபலானி பவந்தி ததபாவேதோ. இப்படி அம்பாள் மேல பக்தி இல்லாத போன எஸ்மின் காலே கர்மாணி கிரியந்தே சகால ஏவ தேடாம் கர்மணாம் கால மிருத்யு. எப்ப பண்றீங்களோ அப்பவே காலம் எடுத்து அந்த கர்மாக்கள்லாம் பவதி பலிதார்த்தா. நீங்க பாட்டுக்கு ஏதோ வேத மந்திரம் இருக்கு, அது ஏதோ ஒரு அர்த்தம் சொல்றேள் அப்படின்னா தரிதம் உபகுருங்கணம் சந்திரஜான தந்திரே. இந்த வேதத்துக்கு இது அர்த்தம்னு சந்திரஜான தந்திரத்துல சொல்லி இருக்க பாருங்க. அந்தரக்னௌ மதுஸ்ராவம் குர்வதாம் சிசிராத்மனாம். சரீரத்துக்குள்ள மதுஸ்ராவம் பண்ணக்கூடியதான அந்த உயர்ந்ததான ஆத்மாக்களுக்கு இஷ்டாபூர்த்தாதி கர்மாணி பலந்து கில காலதா. இஷ்டாபூர்த்தாதி கர்மாணி அவ பண்ணக்கூடியதான சின்ன சின்ன கர்மாக்களை உயர்ந்ததான ஒரு பலத்தை கொடுக்கிறது. அந்தஸ்ராவவிஹீனானாம் சதா சந்தப்த சேதசாம். உள்ளூர் அந்த ஆனந்த பெருக்கு இல்லாதவா அவ எப்ப பாரும் அழுதுண்டே இருப்பா. அவளை பார்த்து நீங்க வேற ஒண்ணும் வேண்டாம், எப்ப பாரு ஏதாவது கஷ்டம் சொல்லிட்டே இருப்பா. கஷ்டம் இல்லாத இயக்கி உலகத்துல உண்டோ? கிடையாது. ஒண்ணு இன்னொருத்தர வைக்கணும், இல்லைன்னா கஷ்டம் சொல்லணும். அதான் அந்தஸ்ராவவிஹீனானாம் சதா சந்தப்த சேதசாம். எப்பொழுதும் ஒரு கவலையோட இருக்காது. கர்மாணி கிரியமானானி. எதற்கு வந்து அழுவா. டெலிபோன் பண்ணினா அழுவா. விவகாரம் என்னடா அதான் அவளுக்கு நிலை ஆயிடுது. அம்பாள பாதத்தை நினைச்ச அழுகை இது மேல கிடையாது. அது தெரிஞ்சு கூட நம்ம பண்ண மாட்டேங்கிறோமே, அது என்ன பார்க்கணும். அந்தஸ்ராவவிஹீனானாம் சதா சந்தப்த சேதசாம் கர்மாணி கிரியமானானி காலோக்ரசதி தட்சணாது. அந்த காலமானது வெள்ள போயிடும். இந்த காலமானது இவ பண்ணினதான புண்ணிய பாபங்களை எல்லாம் அழிச்சுண்டு போறது அப்படிங்கறத. அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கான், காலாகர்ஷிணின்னு பேரான். காலாகர்ஷிணியைவ காலாகர்ஷிணிகை வாந்தா கரோதி மது வர்ஷதி. சரீரத்துக்குள்ள நீங்க பண்ணக்கூடியதான ஜபமானது பலத்தை கொடுக்கறதுக்காக ஒரு அம்பாள் இருக்க. அந்த அம்பாளுக்கு காலாகர்ஷிணின்னு பேரான். கலாகர்ஷணி புத்தியாகர்ஷணி அகங்காராகர்ஷணி சப்தாகர்ஷணி ஸ்பர்தாகர்ஷணி ஏதோ சொல்லிட்டே இருக்கான். அந்த வேத என்ன ஒவ்வொரு தேவதைக்கு என்ன ஸ்வரூபம் அப்படின்னு தெரியும். காலாகர்ஷிணிகை வாந்த கரோதி மது வர்ஷதி இதியோ வேததஸ்ய ஸ்யாத் பிரம்மரந்திராத் சுதா ஸ்ருதி. அவனுக்கு இந்த பிறவியிலே பிரம்மரந்திரத்திலிருந்து அமிர்த பெருக்கு ஏற்படும். வைதேகி ஜனயா மாதா சரகா கால ரூபிணி. இங்க வைதேகின்னு இருக்கு. இங்க ராமாயணம் இங்க வந்தது. இங்க வைதேகின்னா காமேஸ்வரின்னு அர்த்தம். காமேஸ்வரி காமேஸ்வரர்னு 2 பேர். இந்த காமேஸ்வரின்னு ஒரு அம்பா இருக்கு பார்த்தா, இது எப்படி ஆயிடுதுன்னா சில பேர் இடத்துல ஒரு விரதமா வேற இருக்கு. காமேஸ்வரி விரதம், தெலுங்காலாம் காமேஸ்வரி நோம்பும்பா. ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பா. அந்த பாட்டுல இத்தனை விவகாரம் இருக்கு, கவனிக்கல. அது எப்போ ஒரு தரம் பண்றதுன்னு வச்சுட்டு இருப்பா. இப்படி அவ இந்த புடலங்காய் சாப்பிடப்படாதும்பா. இன்னமோ விவகாரம் வச்சுட்டு இருக்கா. ஆனா இங்க வைதேகின்னு சொன்னா காமேஸ்வரின்னு பேர். அது எப்படின்னு அர்த்தம் அவரே சொல்றார், நான் ஏன் சொல்லணும்னு மேல சொல்ல போற. வைதேகி ஜனயா மாசா சரகா கால கர்ஷிணி. சரகா கால கர்ஷிணி. சரகான்னு சொன்னா தாமரைக்கு நடுவுல இருக்கக்கூடியதான இடத்துக்கு சரகான்னு பேரு. அந்த ஒரு தாமரைய பிரிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள 15 பீஜம் இருக்குமா. யாரு தாமரைய உடைச்சு அது யாரு பார்த்தான்னு 15 பீஜம் இருக்கணும். அதான் நிஜமான தாமரை. அந்த 15 பஞ்சதச திதி ரூபமா விவகாரம் இருக்கு. அதுக்கு சரகான்னு சொல்லியிருக்க. சரகா கால கர்ஷிணி அஹோராத்திரைரிமாம் வித்யாம் தசபஞ்சபிரக்ஷரைஹி. இந்த வித்ய அஹோராத்திரையே பகல் ராத்திரி முழுக்க எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருக்கணும். உங்க மூச்சு இருக்கிற பர்யந்த மூச்சு மாதிரி இந்த மந்திரம் போயிட்டே இருக்கணுமாம். அகோராத்திரைரிமாம் வித்யாம் தசபஞ்சபிரக்ஷரைஹி. தச பஞ்சபி 10 5 மொத்தம் 15 அக்ஷரங்களாக இந்த விஜயை சொல்லியிருக்கா. இது
அத்திர திருத்தீய சதுர்த்த ஸ்லோகையோ அயமர்த்தா. தந்திரத்தினுடைய ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல மாட்டார், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு அவர். இருந்தாலும் இது ரொம்ப ரகசியமா இருக்கிறதுனால, குருமுக வேத்தியமா இருக்கிறதுனால இதனுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சார். காலாகர்ஷண்யாக்கியா தேவி அம்பாளுடைய ஒரு வர்க்கத்துல இருக்கக்கூடியதான மயூகங்களா இருக்கக்கூடிய தேவி. அந்த அம்மாவுக்கு பல தேவிகள், காலாகர்ஷணி, புத்தியாகர்ஷணி, அகங்காரகர்ஷணி, கிருத்தாகர்ஷணி, ஸ்பர்தாகர்ஷணி, ரூபாகர்ஷணி, இப்படி வரிசையா இருக்கு. அதுல இந்த காலாகர்ஷணிங்கிற ஒரு அம்மாவானவள் மது கரோதீதி மது கிருத் ராத்திரி ரூபா, மது வர்ஷதீதி மது வருஷா அஹோ ரூபா, பகலிரவு ரூபமா இருக்கா. இது பிரகாரேன ராத்திரி திவசா பின்னாம் தேவீம் யோ வேதா, பகலிரவா இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபத்தை யார் அறிகிறானோ அவன் விதேகன். விதேகன் என்ன அர்த்தம்? விகதா தேகா யஸ்ய சஹ விதேகா. யாருக்கு சரீர தோற்றம் இல்லையோ, சரீரம் இருக்கும் பொழுதே சரீர தோற்றம் இல்ல. ராத்திரி நீங்க தூங்குறப்ப சரீர தோற்றம் இருக்கா நமக்கு? நான் என்று நினைக்கிறேடா, நான் ஆனந்தனார், நான் இப்படி இருக்கேன், நான் பெண், நான் அழகானவள், நான் கஷ்டப்படுறேன், ஏதாவது நினைக்கிறேடா? இல்ல. அது போல சரீரம் இருக்கும் பொழுதே சரீர தோற்றம் இல்லாத நிலைக்கு விதேகம்னு பேர். விகதா தேகா யஸ்ய சஹ விதேகா அனங்கா காமேஷா, அவருக்குதான் காமேஸ்வரன் பேர். தத் சம்பந்தினி வைதேகி காமேஸ்வரி, அந்த சம்பந்தமான அவருடைய ஆத்தக்காரிக்கு காமேஸ்வரி. ஆனா ஆந்திரால காமேஸ்வரின்னு பேர் வச்சுப்பா, கூப்பிடுறத காமுடும்பா. அவ ஊர்ல அப்படி காமுடும்பா. இந்த காமுடுன்னு என்ன அர்த்தம்? பிரதமா விபத்து ஏக வச்சனும் டூமு ஊலு ராமுடு மாதிரி காமுடு விவகாரம் முழுக்க. அவ அப்படி பழகிவிட்டா. அது ரைட்டு தப்புன்னு நம்ம சொல்றது இல்ல. ஆனா அங்க காமேஸ்வரின்னு பேர். அஹோராத்திர அபிநைஹி பஞ்சதசபிஹி வர்ணைஹி, பகலிரவ ரூபமா இருக்கக்கூடியதான 15 எழுத்துகள்னால இமாம் பஞ்சதசீம் வித்யாம் ஜனயா மாசா, யார் உண்டு பண்ணினா? அந்த காமாகர்ஷணிங்கிற ஒரு அம்பாள் காமாகர்ஷணி வழியாக இந்த பகலிரவு ரூபமா இருக்கக்கூடியதான இந்த 15 அக்ஷரங்களோட இந்த வித்யை உண்டு பண்ண விட்டா. ததாச்ச ஸ்ருதி ஜனகோஹ வை வைதேஹோ அஹோராத்திரைஸ்தமா ஜகாமா. ஜனகோஹ வை வைதேகா, நீங்க ஜனகோஹ வை வைதேகன்னு பிரதாரண்ய கோபுரத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஜனகர் அப்படின்னு நான் சொல்றேன். அவரும் விதேக தேசத்துக்கு தான் ராஜா. இருந்தாலும் ஜனகோஹ வை வைதேகா அஹோராத்திரைஸ்தமா ஜகாமா, பகலிரவு வழியா வந்தார். இயமே ஜமதுகிருதத்வா சரகா, ஆகையால் இந்த பஞ்சதசி மந்திரத்துக்குத்தான் சரகா என்று பேர். சரகா மதுமர்ஷிகா இத்யமரா, அமர கோஷத்திலையும் இதை சொல்லியிருக்கார். ஸ்ருதிரபி இயம் பாவ சரகா தஸ்யா அக்னேரேவ சாரகம் மது, அந்த தாமரையில் இருக்கக்கூடியதான தேனு சாரகம் மது. அலம் விஸ்தரேனா, இத்தனை அர்த்தங்கள் சொன்னேன், இது போரும் அப்படின்ற. ஜாகராக்கிய அவஸ்தா லட்சணம் உக்தம் ஈஸ்வர பிரத்யபிஜாயாம். விஸ்வரூபா நம்ம ஆயிடுத்து. போன வாரம் தான் முடிக்க முடியல, இந்த வாரமாவது முடிக்க வேண்டாமா? விஸ்வரூபா ஆயிடுத்து. அடுத்தது ஜாகரணி, அடுத்த நாம. இந்த விஸ்வரூபாங்கிறதுக்கு நம்மளுக்கு எத்தனை அர்த்தங்கள் பார்த்தோன்னு ஒரு தரம் வேகமா சொல்லிவிடுறேன், அப்புறம் பாருங்க. முதல் அர்த்தம் ஸ்தூல சூக்ஷ்ம சகல சிருஷ்டி ஸ்வரூபிணி. இரண்டாவது அர்த்தம் சிருஷ்டி ஸ்திதி லய ஸ்வரூபிணி. மூணாவது அர்த்தம் யக்தி வியஷ்டி சமஷ்டி ஸ்வரூபமா ஜீவஸ்வரூபமா இருக்காளம்பாள். அதுக்கப்புறம் நாலாவது அர்த்தம் துரிய ஸ்வரூபத்துக்கு மேல இருக்கா, துரியாதீதமா இருக்கா. துரியம்னா என்ன, துரியாதீதம்னா என்ன, அதை போய் சொல்ல போறேன். சர்வாவஸ்தா விவர்ஜிதாங்கிற நாமாவில அதை சொல்ல போறேன். ஆகையால் இங்கே துரியஸ்தத்தோட அப்பாற்பட்டனா இருக்கார், ஜீவ பிரம்மஸ்வரூபமா இருக்கா, அதுக்கு மேல இருக்கக்கூடியதான் அஞ்சாவது அர்த்தம். ஆறாவது அர்த்தம் சகல பிரபஞ்சத்துக்கும் மகத் அகங்கார பஞ்ச சன்மாத்திரைகள் பிரகிருதி அகங்கார புத்தி மனஸ்பிரவாயுவன் எப்ப நொற்று பண்ணல தத்துவங்கள். இத்தனை தத்துவங்களுக்கும் அம்பாள் மகா காரணமா இருக்காராம். ஆகையால் அது ஆறாவது அர்த்தம் மகா காரணஸ்வரூபிணி. ஏழாவது அர்த்தம் வேதாந்தத்துல சொன்ன சிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்கு மேல திரோதான அனுகிரக வடிவமா அம்பாள் இருக்கா. அதுக்கப்புறம் எட்டாவது அர்த்தம்
தர்மாதர்ம விவர்ஜிதமா இருக்கா. 9வது அர்த்தம் அதுக்கு மேல எல்லாத்தோட வசதியான சமஷ்டி ஸ்வரூபமா இருக்கா. அதுக்கு மேல இருக்க 10வது அர்த்தம் எந்த அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால ஸ்வருத்தி நாய பழப்பு போயிடுமா. வி ஸ்வரூபா, விங்கிறது தனியா எடுத்துட்டார். ஸ்வரூபா ஸ்வான நாய், நாய மாதிரி இன்னொருத்தர் மேல அடிமையா கைக்கிட்ட நிக்க வேண்டியதான ஸ்வரூபம் போயிடும். வி ஸ்வரூபா அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது பிரதிமுக்கியராகாந்த திஜிமண்டல பூஜிதாங்கிற மாதிரி 16 கலைகளோட இருக்கிற கலாமயி. 17 அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அர்த்தம். 12வது அர்த்தம் சச்சிதானந்த ரூபிணி. அதுக்கு மேல அகோராத்திர ஸ்வரூபிணி, அகோராத்திர ஸ்வரூபமா இருக்கா. ஸ்ரீவித்யா ஸ்வரூபமா இருக்கா. என்ன 15 அக்ஷரங்கள், 15 திதிகள். இந்த 15 திதிகள்ல நடுவுல இருக்கக்கூடியதான எல்லாத்துலயும் இம்மனண்டா ஊடுருவி இருக்கக்கூடியதான ஒரு பீஜ ஸ்வரூபமா இருக்க. அதனால்தான் அம்பாளுக்கு ஸ்ரீவித்யான்னு பேரு. அதுக்கப்புறம் இப்பதான் சொன்னேன் காலஸ்வரூபணியா இருக்கா. போன வாரம் சொன்னேன் மந்திர திரிகூட்ட ஸ்வரூபமா இருக்கா. மந்திரத்துல 3 கூட்டஸ்வரூபமா இருக்கா. அதுக்கப்புறம் சுக்லபட்ச சதுர்த்தி ரூபமாகவும் கிருஷ்ணபட்ச பஞ்சமி ராத்திரி ரூபமாகவும் பகல் ரூபமாகவும் இருக்கா. இப்படின்னு 18 அர்த்தங்களாச்சு. 19வது மதுகிருத்து மதுருஷா ரூபமாக எல்லோருடைய மனசுலயும் அவ பண்ணியதான புண்ணிய கர்மாக்கள் அதிகமாக இந்த ஜென்மாவிலேயே பலத்தை கொடுத்து அவளுக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியதான மந்திர விசேஷமாக அம்பாள் இருக்கா. இப்படி ஒரு 19 அர்த்தம் விஸ்வரூபாக்க பார்த்தார். ஒரு அர்த்தம் நம்ம மறக்க முடியாது. எந்த அம்பாளுடைய பாத தூசி